அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பேசலாம் அப்படின்னு சிந்திச்ச போது, ஞானி அவர்கள் எழுதிய அறிந்தும் அறியாமலும் நம்மை பற்றி நமக்காக அப்படின்ற ஒரு நூல் எனக்கு கிடைச்சது. 40 அத்தியாயங்களா பாலியல் சார்ந்த விழிப்புணர்வு நமக்காக கட்டுரைகளாக எழுதியிருக்கிறார். அதுலேருந்து ஒன்று எடுத்தேன், குட் டச் பேட் டச். டச் இந்த ஆங்கில சொல் இருக்கு, இது இப்போ தமிழ் சமூகத்தில் பரவலாக பரப்பப்படுகிறது, பேசப்படுகிறது. இந்த சினிமா பார்த்துட்டு வரும்போது படத்தின் சில காட்சிகள் டச்சிங்காக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பாணி, அதான் இயக்குனரின் டச் அப்படின்னு சொல்கிறோம். எனக்கெல்லாம் அந்த இமெயில் காலங்கள், அந்த மொபைல் ஃபோன்கள் பழக்கத்தில் வந்த தொடக்க காலத்தில் கீப் யூ இன் டச், ஐ வில் கீப் இன் டச் வித் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்போயே அந்த அந்த டச்சுன்றது ஒரு வித்தியாசமான ஒரு புதிய சொல், பரவலாக பயன்படுத்தப்பட்ட சொல்லாக இருந்தது. ஆனால் அந்த உடலில் எங்கே இருக்கிறதுன்னு தெரியாத ஒன்று மனம். அதை டச் பண்ணிவிட்டதாக பேசுகிறோம். தொட முடியாதையே தொட்டு விட்டால் சாதனை தானே அப்படின்னு இந்த கட்டுரை தொடங்குது. தொடு என்ற அருமையான தமிழ் வினை சொல்லுக்கு 2 முக்கியமான பொருள்கள் உள்ளன. தொடுதல், தொடுத்தல். இந்த 2 சொல்லுக்குமான கட்டளை சொல் தான் தொடு. அதை நம்ம எப்படி தேர்ந்தெடுத்துக்கிறோம்னா, தொடுறதுக்கும் தொடுத்தல் அப்படின்றதுக்கும் உள்ள வேறுபாடு தெரியும். அந்த 2 விதமான பயன்பாடுகளில் இந்த சொல்லை நம்ம பயன்படுத்துகிறோம். மௌனம் நம்ம மனிதர்களுடைய ஒரு மொழி பயன்பாட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்று மௌனம். அது ஒரு சிறந்த உரையாடலும் கூட. அந்த மௌனத்தின் போது நம்ம இன்னொரு மனிதன்ட்ட நம்மளுடைய உணர்வை கடத்துவதற்கு நம்ம பயன்படுத்துகிற ஆகச்சிறந்த வழிகளில் ஒன்று தொடுதல். ஒரு மனிதனை தோலை பிடித்து அழுத்தும் போதோ, தோலை தட்டி கொடுக்கும் போதோ, எதுவுமே பேசாமல் நம்ம பல விஷயங்களை இந்த தொடுதல் மூலமாக கடத்திட்டு போயிடுறோம். அப்போது ஆண்கள் ஒருவரை சந்தித்து பேசும்போது கை கொடுத்து பேசுகிற வழக்கம் உண்டு. சிறுவர்கள் தோளில் கை போட்டு நடந்து போகிற பழக்கமும் உண்டு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அளவுக்கு நம்ம தோளில் கை போட்டு போகிற அளவுக்கு தோழர்கள் உண்டா, சேர்ந்து நடக்கிற மாதிரி இன்னும் சூழல்கள் உண்டானா கிடையாது. நாளாக அந்த பழக்கம் குறைஞ்சிடும். தொட்டு பேசுகிறத நம்ம குறைச்சிரும், தொடுதலை குறைத்து விடுகிறோம். ஆனால் பெண்கள், சிறுமிகள் இன்னுமே அவங்க அவங்களுக்கு நெருக்கமான நண்பர்களை, தெரிஞ்சவங்களை முதல் பார்த்ததுமே கையை பிடித்து கொண்டே பேசுவதும், கையை பிடித்து பேசுவதும் ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக தான் பெண்களிடம் இன்னும் இருக்குது. இப்போ நம்முடைய ஆண் பெண் பாலின அடையாள வளர்ப்பு முறையில் குழந்தை பருவம் முதலே ஆண் அதிகாரமுடையவனாகவும் பெண் அதிகாரத்துக்கு கட்டுப்படுவதாகவுமே பெரும்பாலும் வார்க்கப்பட்டிருக்கிறார். அப்படித்தான் வளர்க்கிறாங்க. இதன் விளைவாகத்தான் ஆண் தன் உடலை அதிகாரத்தின் அடையாளமா பார்க்கிறான், பெண் உடலை அதிகாரத்துக்கு கட்டுப்பட்ட உடலாக பார்க்கிறார். அதிகாரத்தின் சின்னமான தன் உடலை தன் அனுமதியின்றி பிறர் தொடுவதை, அத்துமீறுவதை ஆணின் அதிகார மனம் எளிதில் ஏற்பதில்லை. ஆனால் அதிகாரமற்றவளாக தன்னை கருதும் பெண் மனதுக்கு பிடித்த இன்னொரு பெண்ணை தொட்டு பேசுவது எளிதாக இருக்கிறது. எளிதாக அவங்க கை கொடுத்து ஏதோ பேசுகிற அவங்களால முடியுது. இது ஒரு பொதுவான கருத்து, எல்லா மனங்களுக்கும் உள்ளேயும் விதைக்கப்பட்டிருக்கு. தொடுவது அப்படிங்கிறது இன்னொரு உடலுடன், அதன் வழியே மனதுடனும் உறவை ஏற்படுத்தி கொள்ளும் செயல். ஒருவரை தொடும்போது அது எப்படிப்பட்ட உறவின் அடிப்படையிலான தொடுதல் என்பது தொடப்பட்டவருக்கு புரிந்துவிட வேண்டும். துக்கத்தை பகிர்ந்து கொள்பவரின் தொடுதல் வேறு, சண்டைக்கு இழுக்க விரும்புவரின் தொடுதல் வேறு, அன்பை காட்டும் தொடுதல் வேறு, காமத்தின் ஆரம்பமாக வரும் தொடுதல் வேறு. அன்புக்கும் காமத்துக்குமான இடைவெளி எப்போதுமே ரொம்ப மெலிதாத்தான் இருக்கும். அந்த ஒருத்தர் தொடும்போது அந்த தொடுதல் அன்பா காமமா என்பது எளிதில் புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த வேறுபாடுகளை வயது வந்தவர்களால் எளிதாக புரிஞ்சுக்கிற முடியும். இப்போ ஒரு அலுவலகத்தில் ஒரு மேலே இருக்கிற ஒரு ஆண் அதிகாரி, உயர் அதிகாரி, யாரோ ஒருத்தர் கூட வேலை பார்க்குறவரோ பேசும்போதோ, ஒரு காஃபி கப்பை கொடுக்கும்போதோ, ஒரு ஃபைலை கொடுக்கும்போதோ விரல் தெரியாமல் படுறதுக்கும் தெரிஞ்சே படுறதுக்கும் உள்ள வேறுபாடை குறிப்பாக பெண்களால் எளிதாக உணர்ந்து கொள்ள முடியும். இப்போது இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது தான் இந்த தொடுதல் எந்த அளவுக்கு நமக்குள்ள உணர்வு ரீதியாக நம்மை விழிப்படைய செய்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். இப்போ ஒரு பழைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இதில் எழுதியிருக்கிறார். 50 வயது IAS அதிகாரியிடம் கேரியர் கைடன்ஸ்க்காக சென்ற 18 வயது மாணவி
அவரை வந்து மனைவி ஆக்கிக்கிட்டார், துணையா ஆக்கிக்கிட்டார் அப்படின்னு எழுதியிருக்கிறார் இதுல. அப்போ அந்த தொடுதலின் பின்னணியே அந்த மாணவி புரிந்து கொள்ளவில்லையா? புரிந்து கொண்டிருந்தால் ஏன் அதை தவிர்க்க முயற்சிக்கவில்லை? அவருடைய அடுத்த தொடுதலை அது தவிர்த்திருக்கலாம். ஒரு தொடுதல் அவளுக்குள்ளும் இருந்த வேட்கையை தூண்டி விட்டதா? அந்த வேட்கைக்கான வடிகால் தர வேண்டிய மனிதர் தன் அப்பா வயதிலிருந்தும் இவர் அல்ல என அந்த மாணவி உணரத் தவறியது ஏன்? தொடுதல் ஏற்படுத்தும் பரவசங்கள் அறிவை தற்காலிகமாவேனும் மழுங்கடிக்கக்கூடியவை என்பதுதான் காரணமா? அப்படின்னு நிறைய கேள்விகளோட கட்டுரை அதிகம் பயணிக்குது. நன்கு அறிமுகமானவர்கள், நெருக்கமானவர்களிடந்து தான் குழந்தைகளுக்கு ஆபத்து அதிகமாக இருக்கிறதுன்றது உலகம் முழுவதும் நடந்த ஆய்வுல தெரிய வந்த ஒரு விஷயம். யார் ரொம்ப பழக்கமானவங்க, சொந்தக்காரவங்க, இவங்க மூலமா தான் குழந்தைகளுக்கு இந்த பாலியல் அத்துமீறல் நடக்குதுன்றது உலகம் பூரா நடந்த ஆய்வுல சொல்றாங்க. இது பெண் குழந்தைகள் மேல கூடுதலாக நடக்குது, அதே நேரத்தில் ஆண் குழந்தைகள் மேலும் நடக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ எது குட் டச் பேட் டச்னு சொல்லித்தர வேண்டிய ஒரு அம்மாவே தன்னை அறியாமல் பேட் டச்சை அழிக்க முடியும். இப்போ ஆண் குழந்தை அதிகமாக கொண்டாடும் மனநிலையில் இன்னும் இருக்கும் நம்ம சமூகத்துல பல தாய்மார்கள் தங்கள் ஆண் குழந்தையின் பிறப்புறுப்பை தட்டி விளையாடும் காட்சியும் கொஞ்சுவதையும் நம்ம பார்த்துருக்கலாம். அந்த குழந்தைக்கு அப்போ புரியாத கூச்சப்பட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஓடிடும். அதே பழக்கத்தை இன்னொருத்தர் செய்யும் போது அதுக்கு வேறுபாடை கண்டுகொள்ள முடியல தொடக்கத்துல அப்படின்றதான் கட்டுரையில இவர் அடுத்து சொல்ற கருத்து. அத்துமீறல்களை இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செய்யும்போது அதை அனுமதிக்கிறது என்றும் அது உணரும் அத்துமீறுவோர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்கிறார்கள் என்றும் குறிப்பிடுறார். இப்போ என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கு ஈடா குழந்தைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கறது, பரிசு வாங்கி கொடுக்கறது, இப்படியாக இவர்கள் அவங்களுக்கு இதை செஞ்சா இது கிடைக்கும்ன்ற மனநிலைக்கு கொண்டு போய் அந்த பிள்ளைங்களை எளிதாக இவர்களுடைய வேட்கைக்கு வெறிக்கு ஆளாக்கிடுறாங்க. அப்போ இவங்ககிட்ட நம்ம எப்படி கவனமா இருக்கணும் அப்படின்றதுக்கு குட் டச் பேட் டச் என்பதை கற்றுக்கொள்ளாத குழந்தைகள் அதை அறிகிற போது பெரிய விலை தர வேண்டி வந்து விடலாம். இதை இந்த குழந்தைகளுக்கு எந்த வயதில் கற்றுக்கொள்ள முடியும்? கற்றுத்தர வேண்டியது யாருன்னா பெற்றோர்கள். எல்லா கல்வியும் குடும்பத்திலிருந்து தான் தொடங்குகிறது. கல்வியை குடும்பத்திலே நடத்தக்கூடாது. ஆனால் ஒரு பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி முதல்ல குடும்பத்திலிருந்து தான் தொடங்கணும். அந்த கல்வியை அந்த குழந்தையை தயார்படுத்தும் பொறுப்பும் நம்ம குடும்பத்துடையது தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, நீயா நானால கூட ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார். பெண் குழந்தைகளுக்கு கராத்தே கற்றுக் கொடுக்க சொல்றாங்க, கற்றுக் கொடுக்கணும்னு. அப்படிலாம் கற்றுக் கொடுக்க முடியாதுங்க. பையனை கவனமா இருக்கணும், பெண்களை மதிச்சு நடக்கணும் நீங்க சொல்லிக் கொடுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு டிஃபென்ஸ் தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்கணும், அது கற்றுக் கொடுக்கணும்னா எப்படி சொல்லி வளர்க்க முடியும்? நீங்க ஒழுங்கா இருக்க பாருங்க அப்படின்னு சொன்ன இன்னொரு இது ரொம்ப சிறப்பா பேசியிருந்தார் அவரு. அதாவது ஒரு தன்னுடைய உடல் தன்னுடைய உரிமை, அதை நம்ம அனுமதி இல்லாம இன்னொருத்தர் தொடர்றத அனுமதிக்கவே கூடாது. அதை நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம வீட்டில இருந்தே நம்ம அதை அவங்களுக்கு உணர்த்தணும். அதை விட்டுட்டு இப்போ மாமா கொஞ்சுறாரு அப்படின்றப்ப அந்த குழந்தை விலகி போகுது, தன் உடம்ப நகட்டுது அப்படின்றப்ப ரொம்ப இழுத்து கொஞ்சுவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, விடுங்க கொஞ்சாதீங்கன்னு சொல்ற விட்டுட்டு மாமா தானே என்ன கொஞ்சம் என்ன ஒட்டிக்கிட்டா போகுது, இழுத்துக்கிட்டா போகுதுன்னு அந்த குழந்தைய திட்டக்கூடாது. அந்த குழந்தைக்கு பிடிக்கலைன்னா அதை செய்யக்கூடாது, கேட்டுட்டு தான் தொடரும் அப்படின்ற ஒரு அருமையான கருத்தை வச்சார். அந்த இது எனக்கு இப்போ ஞாபகம் வருது. இப்போ இந்த கட்டுரையின் முடிவில் ஒரு சில கேள்விகளை கேட்குறாரு ஞானி. அது யாருக்காகனா நமக்காக, நம்மை நாமே ஒரு பரிசோதனை மாதிரி பண்ணிக்கிறதுக்கும் அதுபோக நமக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்கும் சில கேள்வி கேட்குறாரு. அதை வாசிக்கிறேன், கேளுங்க. யாரையாவது சந்தித்தால் உடனே கையை பற்றி கொள்ளும் பழக்கம் உங்களுக்கு உண்டா? சிலரிடம் மட்டுமென்றால் யார் அந்த சிலர்? யார் உங்கள் கையை பற்றுவதோ உங்களை தொடுவதோ உங்களுக்கு பிடிக்காது, ஏன்? ஓர் ஆணும் பெண்ணும் சந்தித்ததும் கையை பற்றி கொண்டால் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? யார் உங்களை தொட்டால் உங்களுக்கு பரவசம் ஏற்படுகிறது? யார் உங்களை தொட்டால் உங்களுக்குள் கலவரம் ஏற்படுகிறது? உங்கள் வீட்டு குழந்தைகள் விளையாடும் போது ஒருவரை ஒருவர் தொட்டு விளையாடுவதை கவனித்திருக்கிறீர்களா? தொட்டு விளையாடாதே என்று யாரை கண்டித்திருக்கிறீர்கள், ஏன்? அன்றாடம் காலை முதல் மாலை வரை எத்தனை முறை யார் யாரையெல்லாம் தொடுகிறீர்கள்? அதில் தவிர்க்க முடியாதவை, தவிர்த்திருக்க வேண்டியவை, எந்த சலனமும் ஏற்படுத்தாதவை என்று வகைப்படுத்த முடியுமா? பதில்கள் மற்றவர்களுக்காக அல்ல, உங்களுக்கானவை, உங்களுடையவை. கேட்டு பாருங்க. இன்று
இந்த கட்டுரை குட் டச் பேட் டச் என்ற கட்டுரை பற்றி பேசியதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.